பாபிலோன் விழுந்தது. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாபிலோன் ஏற்கனவே விழுந்துவிட்டது. அது விழுந்து போன செய்தியை இந்த தூதன் உலகத்திற்கு அறிவிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பாபிலோன் விழும் என்று முன்னறிவித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களையெல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். ஏசாயா 21:9. வானத்தில் இருந்து இறங்கி வந்த தூதன் மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது என்று 2 தடவை சொல்லுகிறான். பாபிலோன் விழுந்ததை உறுதி பண்ணுகிறான். இந்த செய்தியை தூதன் பலத்த சத்தத்தோடு சொல்லுகிறான். இந்த வார்த்தை ஏசாயா 21:9 இருந்து எடுத்து மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவளுக்கு தண்டனை வந்தது. இந்த தண்டனையே அவளுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. பாபிலோன் பேய்களுடைய குடியிருப்பு ஆயிற்று. மகா பாபிலோன் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடாயிற்று. இது அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாபிலோனிலே எங்கும் பரிசுத்தம் காணப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அங்கு அசைவாடவில்லை. அசுத்த ஆவிகள் தான் அங்கு நிரம்பி இருக்கிறது. அசுத்தமும் அருவருப்பும் அங்கு நிரம்பி இருக்கிறது. பாபிலோன் விழுந்ததினால் இப்போது பேய்களும் அசுத்த ஆவிகளும் அங்கு தாராளமாய் குடியிருக்கின்றன.